ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿವಿಂದು மனசு தும்பி கேட்டுந்தே. நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் சார்பாக இட்டக்கல் HRM நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இந்த விவாத அரங்கத்தை துவங்குகின்றோம். இது போன்ற ஒரு உள்வாங்கிய ஒரு கிராம பகுதியில் இவ்வளவு அருமையான ஒரு பள்ளி ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் தாளாளருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கின்றோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். இப்படித்தான் போய் ஒரு கிளாஸில் போய் நான் பேசினேன். சார் எப்போ சார் முடிப்பீங்க அப்படின்னா, பேச ஆரம்பிக்கும் போதே வேணா கேட்டான் எப்போ சார் முடிப்பீங்க அப்படின்னா, நான் தெரியாதனமாக ஒரு ஸ்கூலில் போய் என்ன பண்ணிட்டேன், இப்படி தான் மேடையில் நடந்துகிட்டு இருந்தது, நான் லேட்டாக போயிட்டேன். ஒரு பையன்கிட்ட போய் தம்பி நான் எவ்வளோ நேரம் பேசட்டும் அப்படின்னேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், நாங்கள் 3:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டான். புரியுதா? அதனால் கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள், என்ன வேணால் கேளுங்க. புரியுது? நான் அதுக்காக தான் சொன்னேன். இப்படி தான் ஒரு கிளாஸில் போய் உங்கள் கிளாஸில் யார் நல்லா படிக்கிறது அப்படின்னேன். சார் எங்கள் டீச்சர் நல்லா படிப்பாங்க சார் அப்படின்ட்டான். புரியுதா? ஏன்னா உங்ககிட்ட என்னென்னமோ இருக்குது. ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு அவர் கேட்டார், எப்பா வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. என்ன ஆகும்? வயிறு நிறைய சாப்பிட்டோன்னு வைங்க, என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஆயிரும், அப்செட் ஆயிரும், ஸ்டமக் பெயின் வரும். இப்படி தான் பயந்து பயந்து கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், அடுத்தவனுக்கு சோறு இல்லாமல் போயிடும் சார் அப்படின்னா. புரியுதா? அது எவ்வளோ பெரிய சிந்தனை தெரியுமா? எவ்வளவு பெரிய சிந்தனை. அந்த மாதிரி சிந்தனை உங்ககிட்டலாம் இருக்குது. அந்த மாதிரி சிந்தனை உங்ககிட்டலாம் இருக்குது. பேச மாட்டேங்கிறீங்க. பேசுவீங்களா? இது பேச்சரங்கம், இதில் நீங்கள் பேசித்தான் ஆகணும். என்ன வேணால் கேளுங்க, பதில் சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. புரியுதா? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் படித்து இன்றைக்கு கல்லூரி விட்டு வெளியே வந்திருக்காங்க. இவங்க எப்படியாவது உங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவித்து அவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்கின்றோம். இப்போ உங்ககிட்ட ஒரு 4-5 கேள்வி கேட்டுட்டு நான் அப்புறம் போகிறேன். எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்லணும், ஒன்றும் பயப்பட வேணாம், யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, உண்மையாக சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு பிடிக்கல? எல்லாருக்கும் 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 உண்மைதான், உண்மை உண்மைதான், உண்மை இதுதான் உண்மை. டியூஷன் போகிறீங்களா? போகிறதில்ல? யாருமே போகிறது இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா கேட்டாங்க, சார் நீங்கள் எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு. ஏம்மா அப்படின்னு. என் பையனுக்கு காலையில் 7 to 8 டைம் ஃப்ரீயாக இருக்குது சார், அந்த நேரத்தில் டியூஷன் சொல்ல வருவீங்களா அப்படின்னாரு. புரியுது உங்களுக்கு? இல்லைம்மா நான் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகுது அப்படின்னு. அப்போ ஒரு வேலை செய்யுங்க சார், ஒரு 9 to 10 அனுப்பிட்டோமா அப்படின்னாங்க நைட்டு. நீங்கள் யாருமே டியூஷன் படிக்கலைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் எத்தனை பேருக்கு நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு? ஏன் டாக்டர் ஆகணும்? எனக்கு ஹியூமன் பாடி பற்றி தெரியும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுதான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. சரி, வேற யாராவது? ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உள்ளே இருக்குது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு தான் டாக்டர் ஆகணும். என்ஜினியர் ஆகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? யாருக்குமே ஆசை இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும், நடிக்கக்கூடாது. புரியுதா? எத்தனை பேருக்கு சினிமா நடிகனா வரணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு விவசாயியாக வரணும்னு ஆசை இருக்கு? நான் விவசாயம் பண்ணணுங்கிறவங்க எத்தனை பேர்? குட் 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 குட். தமிழ்நாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. நிலத்தடி நீர் மட்டம் 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் நம்ம நீட் தேர்வு எழுதணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம்.
நம்ம சுற்றி தண்ணி இல்லைங்கிறத சிந்திக்க வைக்காத ஒரு கல்வி நமக்கு தேவையாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. தண்ணியே இல்லை, நான் டாக்டராக என்ன ஆக போகிறேன், நான் என்ஜினியராக வந்து என்ன ஆக போகிறேன். அருமையாக சொன்னீங்க, உணவளிக்கின்ற விவசாயத்தை நான் பார்க்குறேன் இருக்கீங்க பாருங்க. இதுதான் இந்த பள்ளியினுடைய சிறப்பு, இதுதான் உங்களுடைய சிறப்பு. ரைட். எத்தனை பேர் ஆசிரியர்கள், எத்தனை பேர் ஆசிரியராக வர போகிறீங்க? குட். பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் தான் கரெக்ட். ஒரே ஒரு டீச்சர் வர்றாங்க இங்கே. எத்தனை பேர் அரசியல்வாதியாக வரணும்னு பார்க்குறீங்க? ஐடியா இல்லை, எந்த ஐடியாவும் இல்லைங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கெல்லாம் கை தூக்காதவங்க, எந்த ஐடியாவும் இல்லாதவங்க. இல்லை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், சொல்லலாம். ஐபிஎஸ், வெரி குட். வேற ஐஏஎஸ், அப்புறம் நேவி. ரைட். இப்படியெல்லாம் இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு போகிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்களா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்குதா இல்லையா? ரைட். இந்த கேள்வி இப்படியே விட்டுரும். இப்போது நீங்கள் கேட்குறீங்க, இங்கே இருக்கிறவங்களாம் பதில் சொல்லுவாங்க. கேட்குறீங்களா? கேட்கலீங்களா? போகலாமா? ரைட். எப்போவுமே டீச்சர்ஸ் தான் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்படி தான் கேட்பாங்க. மாணவர்கள் என்ன சொல்லணும்? ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும். புரியுதா? இப்படி தான் ஒரு கிளாஸில் போய் கணக்கு போட்டேன். 2 எவ்வளோடா அப்படின்னேன். 4 நானே போட்டேன், 3 6ன்னு போட்டேன், 10 20ன்னு போட்டேன். 1058 எவ்வளோடான்னு போடுறா அப்படின்னேன். ஒருத்தர் அங்கிருந்து சொன்னான், சின்ன கணக்கெல்லாம் இவர் போட்டு பெருசு என்னை போட சொல்கிறாரா அப்படின்னு. புரியுதா? கேட்குறீங்களா? கேளுங்க, உங்கள் கேள்விகள் வரட்டும். இங்கேருந்து இந்த அண்ணாக்கள் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. பார்ப்போமா? நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து அயன் பாக்ஸ் போடுறோம், அது வந்து ஹீட் ஆகுது. அதே நம்ம ஃப்ரிட்ஜ் போட்டால் அது ஏன் சில் ஆகுது? ஒவ்வொன்றுத்துக்கும் அது பின்னாடி ஒரு வேலை செய்கிற கருவி. ஃபார் எக்ஸாம்பிள், அதே கரண்ட்டாக லைட்டுக்கும் போகும், ஆனால் லைட் எரியும். புரியுதுல? இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கரண்ட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு வகையான சக்தி, அவ்வளோதான். நம்ம எதையாவது செய்யறதுக்கு நம்ம உழைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டேபிளை நவுத்தணும்னா நம்ம ஒரு எனர்ஜி போடுறோம்ல, அதே தான் கரண்ட்டும். நம்ம அதுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுத்தா அது ஒரு வேலை செய்யும். அந்த குறுக்கால ஒன்று என்ன பண்ணுறோங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இப்போ வந்து உனக்கு வந்து இதுக்கு ஃப்ரிட்ஜுக்குன்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு கருவி இருக்கும். அது வந்து பேசிக்லி காற்றை இழுத்து அதோட சூட்டை இழுத்துட்டு சில் காற்றை திருப்பி கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கருவியும் ஒன்று ஒன்று நடக்கும். புரியுதுலாம்? இப்போ உனக்கு இதுவே உனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது, உள்ளே போகணுன்னா ஆக்சுவலி இதுக்கு இன்ஜினியரிங் தான் நீ போகணும். பேசிக்லி அவங்க வந்து இன்னும் நீ ஆழமாக படிப்ப. மோட்டர்னா எப்படி வேலை செய்யும், ஒரு பம்ப் நீ பார்த்துருப்ப, அது எப்படி வேலை செய்யும், அது மாதிரி ஒன்று ஒன்று ஆழமாக நீ கற்றுக்கணுன்னா நீ மேற்கொண்டு நீனே சொந்த முயற்சியிலே ட்ரை பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். இல்லை பொறியியல் போனேன்னா உனக்கு இதை பற்றி இன்னும் நல்லா ஆழமாகவே உனக்கு இன்னும் புரிய போக. ஐஏஎஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன டிகிரி இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸோ ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி நார்மல் ஆர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து டெப்த்தாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் முழுமையாக அதில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பேசிக் டிகிரி தான். ஸோ பேசிக் டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஸோ படிக்கிறத காட்டிலும் பெஸ்ட் இஸ் கோயிங் டு ஆர்ட்ஸ் டிகிரி. ஸோ ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் ஐஏஎஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதணும். அந்த சப்ஜெக்ட் வந்து தரோவாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா அந்த அதுலேருந்தும் கேட்பேங்க. அது போக நீங்கள் வந்து நிறைய ஜிகே ஜெனரல் நாலேஜ் நிறைய வளர்த்திக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு நீங்கள் ஜெனரல் நாலேஜ், ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து அதுதான் ஜெனரல் நாலேஜ் சம்மந்தப்பட்டதான். ஸோ ஜெனரல் நாலேஜும் நீங்கள் நிறைய வளர்த்துக்கணும். லைப்ரரிக்கு போய் யாரெல்லாம் புக்கு படிக்கிறாங்களோ அவங்களாம் ஈஸியாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஒரு 6ஆம் வகுப்புலேருந்தே போயிருக்கணும். இப்போ கூட தப்பு இல்லை, இப்போ கூட போகலாம். நீங்கள் இப்போ இருந்த லைப்ரரிக்கு போய் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியராக நீலகிரி மாவட்டத்துக்கு வருவீங்க. ஏன் யாரும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க? எனக்கு நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, அதனால் நான் இன்ஜினியர் ஆக ஆசைப்படல. இதுதான் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு 6 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. 3 வருஷம் படித்தான், 17 அரியர்ஸு. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா? வெறும் 670 மார்க்கு.
அவங்க அப்பா ஒரு இன்ஜினியராக இருந்ததுனால அவனையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு கொண்டு போய் கொடுத்தாரு. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? பெங்களூர் ஒரு கால் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். புரியுதா? இப்படி தன்னுடைய வீக்னஸ் என்னன்னு ஒவ்வொரு மாணவனும் புரிந்து கொண்டால் அவன் அதுக்காக உழைக்கலாம். அப்போ அவனுடைய ரூட் எதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நானும் மேத்ஸில் 10th வரைக்கும் 0 வாங்கினவன். நம்புவீங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. 11ஆம் வகுப்புக்கு போகும்போது ஒரு மேத்ஸ் டீச்சர் வச்சு நான் மேத்ஸ் படித்தேன். என்னுடைய பப்ளிக் எக்ஸாமில் வந்து நான் 80 மார்க் வாங்கினேன். புரியுதா? அப்போது இந்த மாதிரி ஒத்துக்கணும். அப்பா எனக்கு மேத்ஸ் புரியல, எனக்கு இது செஞ்சு கொடுங்க, நான் இப்படி தான் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. அதுதான். பாராட்டுகள். வேற யாராவது இன்ஜினியரிங் படிக்க கேட்டால் இப்போ நிறைய பேர் யாருமே கை தூக்கல. வேற ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுங்களேன். அவன் மேத்ஸ் வரல அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். நீங்கள் வேற யாராவது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங் படிக்க இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களுக்கு விருப்பமாக இருக்கு? விருப்பம் பைலட். ஆகும். பைலட் ஆகணும்னா நீங்கள் 12th முடித்தோடனே எந்த டிகிரியுமே இல்லாமல் டேரெக்டாக பைலட் ட்ரைனிங் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அது வந்து ஒரு அகாடமியில், அந்த பைலட் அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கு பேசிக் டிகிரி எதுவும் தேவையில்லை. டேரெக்டாகவும் நீங்கள் போகலாம், டிகிரி முடிச்சுட்டு போகிறதுனாலும் நீங்கள் போகலாம். அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. அதுக்கு ஆக்சுவலாக பதில் சொல்லணும்னா, உங்களில் நிறைய பேருக்கு இன்ஜினியரிங்னா என்னங்கிறதுக்கான ஐடியா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங்னா உடனே சிவில் இன்ஜினியர் மட்டும்தான் இன்ஜினியரிங் இல்லை, எலக்ட்ரிக்கல்ஸ் மட்டும்தான் இன்ஜினியரிங் இல்லை. இன்ஜினியரிங்லேயே நிறைய பிரான்ச் இருக்குது. எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கும் இன்னுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அது பிடிக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ஜினியரிங் எப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னா, மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங் அப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து ஒரு இப்போ மெடிசன் மேலே எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, டாக்டர் ஆக போகிறேன், நான் மெடிசன் படிக்கிறேன். இன்ஜினியர் ஆனால் நீங்கள் என்ன, இன்ஜினியரிங் படித்தா நீங்கள் என்ன ஆவீங்க? இன்ஜினியர் ஆவேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கிறது ஒரு வெறும் பட்டம் தான். அதுக்கு மேலே அதை நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனாக சொல்ல முடியாது. டாக்டருங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங்கிறது ப்ரொஃபஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லாதனால தான் உங்களை நிறைய பேர் இன்ஜினியரிங் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் தானாக வரும். மெயினாக வந்து 12th முடிச்சோன்னே என்டிஏன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியோட எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அது வந்து ஒரு 4 years கோர்ஸ். அது முடிச்சிங்கன்னா அந்த என்டிஏவோட டிகிரி கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து பைலட் ஆகணுங்கிறதுக்கு வந்து பைலட், அதுக்கப்புறம் ஒரு 1.5 years ட்ரைனிங் கொடுப்பாங்க பைலட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு டிஃபென்ஸில் பைலட்டாக போகலாம், அதுக்கு ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக போகலாம். அப்புறம் அப்படி இல்லை நம்ம என்டிஏ நம்ம முடிக்கல அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பேசிக் டிகிரி வந்து இம்பார்ட்டன்ட். பேசிக் டிகிரினா அது எது வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிஎஸ்சி, இன்ஜினியரிங், எனிதிங். ஸோ அது நீங்கள் முடிச்சுட்டு எஸ்எஸ்பின்ட்டு இருக்குது சார், சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் பாஸ் பண்ணினீங்கன்னா அதுலேருந்து பைலட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பைலட்டுக்குன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைலட்டாக இருக்கும். பைலட்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைலட் இருக்குது. ஒன்று வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து 3 types ஆஃப் பைலட் இருக்குது. ஃபைட்டர் பைலட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பைலட் அண்ட் ஹெலிகாப்டர் பைலட். ஸோ இந்த மாதிரி 3 grades இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த கமர்ஷியல் பைலட், இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் இல்லையா, சாதாரண டிரான்ஸ்போர்ட்டேஷன் பைலட், அந்த பைலட் கோர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஃப்ளைங் கிளப்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் காசு கொடுத்து சேரணும். காசு கொடுத்து சேர்ந்து அதில் நீங்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும். எப்படி நம்ம வண்டிக்கெலாம் ஒரு லைசன்ஸ் வாங்கினா தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். காரோ, ஜீப்போ, இல்லை உங்கள் 2 wheeler எதாக இருந்தாலும் நீங்கள் அது லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்கள் ஓட்டின்னு போக முடியும். அதே மாதிரி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் இத்தனை ஹவர்ஸ்னு நீங்கள் 200-250 hours நீங்கள் பே பண்ணி நீங்கள் அதில் போய் ஃப்ளைங் கிளப்பில் சேர்ந்து நீங்கள் பே பண்ணி அதில் லைசன்ஸ் வாங்கணும். அப்போ நீங்கள் அந்த இதுக்கு பைலட்டாக போகலாம். So that is the thing. And engineering வந்து it's very vast. So engineering வந்து நீங்க இவ்ளோ எல்லாரும் ஏன் அப்போஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஓகே, யார் யாருக்கு பெயிண்டர், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன் இந்த மாதிரிலாம் ஆனும்? மியூசிஷியன், டான்சர், ஃபில்ம் ஆக்டர், பெயிண்டர் ஆனும். நீங்க வரைவீங்களா? என்ன வரைவீங்க? எந்த மாதிரி வரைவீங்க? சாதாரணமாக வரைவீங்க. அது வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க. சாதாரணமான என்ன மாதிரி வரைவீங்க? ஓ, ஆயில் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட் அதெல்லாம் பண்ணுவீங்க. ஃபிகர்ஸ்லாம் வரைவீங்களா? ஃபிகர்ஸ்லாம் வரைவீங்க. ஓகே, இப்போ எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கார்ட்ஸ் இருக்கா? எழுதுறது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பயாலஜியில் ரெக்கார்ட் நீங்கள் வரைவீங்க. ஸோ அதில் உங்களோட டேலண்ட் தெரியுதா எல்லாருக்கும் நம்ம வரைகிறோங்கிறது?
நான்லாம் அதெல்லாம் வச்சு தான் நான்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆனேன். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரைகிறீங்கன்னா அதுவும் ஒரு ஃபீல்டு தான். இப்போ அது ரொம்ப ரொம்ப லீடிங் ஃபீல்ட். நாட் ஓன்லி இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும். பட் அது ரெண்டு மட்டுமே ப்ரொஃபஷன் கிடையாது. ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவிட்டி இருக்குது, அதில் மியூசிஷியனில் கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அதுலேருந்தே நீங்கள் உங்கள் ரெக்கார்டே வந்து ரொம்ப நல்லா வரைஞ்சிட்டு இல்லை அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா வேறு அந்த படிப்பு போக அதுலேயும் நீங்கள் அந்த டேலண்ட்லேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் அந்த டேலண்ட் வந்து அது நாளைக்கு ஒரு ப்ரொஃபஷனாக மாறும். இப்போ இவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் ஸ்கூல் ஏஜில் இருக்கும்போது, ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அல்லது இந்த வயசில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபீலிங் என்ன இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இவங்க தெளிவில்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுல. இன்னொன்று என்னென்னா 8th 9th 10th தானே இருக்கீங்க இங்கே. ஸோ வழக்கமாக அது வரைக்கும் இப்போ 9th வரைக்கும் இருக்கும்போது 10th முடிச்சுட்டு +1 +2 நல்ல காலேஜில் சேரணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு எவ்வளோ படிக்கணுமோ அதை 10th உட்காந்து படிப்போம். அதுக்கப்புறம் +1 +2க்கு வந்து நல்ல காலேஜில் சேருங்க +1 +2 இதாக தான் நம்ம ரெகுலராக இப்படி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 10th +1 +2ல் வந்து டோட்டலாக நம்மளோட திங்கிங் எல்லாமே பிளாக் ஆகி வெறும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். மார்க் வாங்கணும். அந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறையா எனர்ஜி இருக்கும். நீ வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய டைம். அந்த டைமில் நம்ம இதில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீ இப்போ பெயிண்டர் ஆர்டிஸ்ட் ஆனுங்கிறவங்க, ஃபில்ம் மேக்கர் ஆனுங்கிறவங்கலாம் வந்து அதை விட்டுட்டு இதில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல நம்மளோட டேலண்ட்டை லூஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டா நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளை விடாமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அனுப்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம். மிச்சவங்களுக்காக நீங்கள் வாழாமல் நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம். இது வந்து நான் படிக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. 10th வரைக்கும் +1 +2க்காக படிப்போம். +2க்கு அப்புறம் காலேஜ். இதே யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போனோன்னா திரும்பி வேலை கிடைக்கணுங்கிறது இன்னொரு பாயிண்ட்டாக வரும். ஆனால் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் காலேஜில் இருக்க ஸ்கூலில் இருக்க மாதிரி க்ளோஸ்டாக இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்படி இருக்கு, இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்கு. அதை பார்க்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்போஷர்னு ஒரு இது வரும். நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இங்கேருந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. வெளியில் போனால் தான் இந்த எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் கிடைக்க உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதை வச்சே வந்து நீங்கள் அடுத்து எப்படிலாம் போகணும்னு சொல்லி உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஐடியாஸ் வந்து நல்லா செரிஷ் பண்ணுவீங்க. அதான் இதில் இன்னொரு கேள்வி எனக்கு, எத்தனை பேர் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லப்படி தான் நான் படிப்பேன் அப்படிம்பீங்க? இங்கே பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேருடைய பேரண்ட்ஸு இப்போவே நீ இப்படித்தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க? ஒன்று இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுலலாம் உங்களுக்கு விருப்பமா இல்லை? அதான் உண்மை. ஆமாம், அதுலலாம் விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே ஒரு பேரண்ட்டாக மேடம் அதை சொல்லுங்கள், எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். பேரண்ட் வந்து அவங்க வந்து திணிக்க தான் செய்வாங்க. பட் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப திணிப்பா இருந்தது. இப்போ நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வந்தேன். ஒரு எங்க அம்மா அப்பா கிட்ட நான் அப்படிதான், நான் என்ன விரும்பினேனோ அதை அவங்க என்ன செய்ய விடலை. படிக்க தான் சொன்னாங்க அந்த மாதிரி. பட் நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னை விடலை. பட் இப்போது ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க எல்லாம் பட்டு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எக்ஸ்போஜர் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஒரு 10% ஆஃப் த பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்க வந்து இல்லை, நான் என் பையன் வந்து டாக்டர் தான் ஆகணும், அதுக்காக நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட வியூ வந்து நான் எனக்கு டாக்டர் ஆகணுங்கிற இஷ்டம் எனக்கு இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட வியூ கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. எனக்கு இதுதான் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும், நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்து சொல்லலாம். அண்ட் உங்களோட டேலண்ட் நீங்க வளர்க்க அவங்களே உங்ககிட்ட வந்துருவாங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எந்த பேரண்ட்டுமே அவங்களோட குழந்தைங்களுக்கு எனிமி கிடையாது. நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் தான் நாங்களாம் நினைப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த பேரண்ட் கிட்ட நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்க. எனக்கு இப்போ இந்த பையன் ஃப்ரீயாக சொன்ன அப்படி எனக்கு மேத்ஸ் வரல. ஸோ மேத்ஸ் வரலன்னா ஒன்று அந்த பையனை வந்து மேத்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்தா அந்த பையனை நம்ம வந்து இது பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். பட் அவன் வந்து கோச்சிங் கொடுத்தாலும் எனக்கு அந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம அப்போ we can go for next field. ஸோ அந்த மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பனாக பேசி பழங்க பேரண்ட் கிட்ட. அண்ட் உங்கள் டேலண்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அவங்க கிட்ட. ஸோ தே வில் டேக் யூ. அவங்க ப்ரூவ் பண்ணதுன்னு என்ன சொல்லுவான்? இப்போ அந்த தம்பி வந்து பெயிண்ட் பண்ணுறாரு, அந்த பெயிண்டிங் ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னு வைங்க இல்லையா? அது கொண்டு போய் காட்டும்போது அவங்க சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ இவனா இந்த ஃபீல்டில் விடணும்
அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? சரி, இப்போ இன்னொரு கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் பேராசிரியர் அவர்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுங்கிறதுக்கும் சரி நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, அப்போ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மெயின் என்னன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு +1 +2 படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து அவங்க ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, எனக்கு நான் வந்து ஒரு கல்லூரியில் இருக்கேன். அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த +2 வரைக்குமே ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல் ஏதோ சொன்ன மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு சில சில்ட்ரன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்தளவுக்கு வராங்க. நாங்கள் இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நாங்கள் நார்மலாக கேட்குறது எப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்போ நீங்கள் வந்து இப்போ காலேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபை இருக்கீங்க அப்படின்னா, ஆர்ட்லி ஒரு 2-3 பேர் தான். கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் தான் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காங்க. மற்றவங்களுக்கு கொஷின் கேட்குறோன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து எனக்கு அந்த கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் தான் இப்படி சொல்கிறாங்க, இந்த கோர்ஸ் போக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த கிளியர் ஐடியா இல்லை என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எவ்ரி இயர் இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி மேளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்போ. இப்போ என்ன காரணம்னா, நிறைய காலேஜஸ்ல இருந்தெல்லாம் பெரிய அந்த கல்வியாளர்கள் எல்லாம் வராங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டி டிவி மூலியமாகவும் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு கல்வி மேலால் வரும்போது நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். நிறையா அந்த கல்வியாளர் வரும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இப்போ நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன்னு எனக்கு என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் நிறைய பேர் வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சி இங்கே லோக்கல் இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கும் போய் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது ஐஏஎஸ் சொல்கிறேன்னா, அப்போ ஐஏஎஸ் அப்படின்னா அது எங்கே படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே போய் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இப்போ ஸ்டில் வந்து ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல் தான் காலேஜுக்கு வராங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதாக இருக்குது. அது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு +2 பண்ணுறீங்க முடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த காலேஜ் எந்த காலேஜுக்கு போகிறீங்களோ முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன விருப்பம்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் போகிறாங்க, நானும் அவங்க கூட போகிறேன், இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. அந்த டிகிரி முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஷின் வந்து இப்போது ஜஸ்ட் ஒன் ஆட், இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு சில கேட்டிங்க. என்னுடைய பார்வையில் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ஏன் நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். அதான் இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க நாகப்பட்டி டிவியில். இப்போது இன்னொன்று என்ன பிரச்சனை, நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஏதோ இதே மாதிரி தான் ஏதோ சொல்கிறாங்க, முடிக்கிறோம் டிகிரி அப்படிங்கிறத பார்க்குறாங்களே தவிர என்ன பண்ண போகிறோம்னு கிளியர் ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. உங்களுடைய ஓன் பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு சேலரி கிடைக்கணுமோ அதுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு படிக்காமல் இருக்கலாமே. 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இன்ஜினியரிங் போனால் நம்மளும் இப்படி தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதனால் எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டு தான். இப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நார்மல் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி டிகிரி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஹிஸ்ட்ரி டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் டிகிரி. ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் காலேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஐடியாஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கைட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியா கேட்டுக்குங்க. கடைசியில் முடிவெடுக்கிறது யார்? நீங்களாக தான் இருக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். ஏதோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக முடியாது. இல்லை உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை கிளியராக முடிவு பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் காலேஜுக்கு வந்து அடிச்சுட்டு ஜாலியாக இருக்காது. இதெல்லாம் நீங்கள் அப்புறமா நினச்சி பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். இட்ஸ் லைக் மெமரிஸ். இதெல்லாம் ஸ்கூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்கூல் விட்டு வெளில வந்தோடனே நீங்கள் எப்படி எல்லாரோட பேசணும், எப்படி பழகணும், எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல் தான் கற்றுக் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ மேக்ஸ் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா லைக் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. மேக்ஸ் பிடிக்கலன்னா மேக்ஸ் எவ்வளோ கொஞ்ச நேரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கற்றுக்கணும். அது ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் எடுத்துகிட்டு போய் இப்போ நாளைக்கு நான் மேக்ஸ் டீச்சர் ஆக போகிறதோ இல்லை நான் ராமானுஜன்மா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. மேக்ஸ் சும்மா நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு இடத்துல தேவை, அவ்வளோதான். அதேமாதிரி நம்ம செகண்ட் லாங்குவேஜ் எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஏன் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். தேவையில்லை, நம்மளுக்கு தேவை இங்கிலீஷ் இருந்தால் போதும், எல்லாரோடையும் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது வெறும் நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக மட்டும் இல்லாமல் அதில் நம்மளோட தமிழ் கல்ச்சர், அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி, அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கும். அதுக்காக தான் நம்மளோட சிலபஸ்லேயே அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி நினச்சி நம்ம அதை படிக்கணும். ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி நம்ம இப்போ எப்படி இருக்க போகிறோம், அதில் நம்ம மிஸ்டேக்ஸை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுப்போம். அந்த மாதிரி தான் அந்த ஹிஸ்ட்ரிலாம். அந்த மிஸ்டேக்ஸ் வில் பி அவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். அந்த மாதிரி. அப்புறம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத கேட்டதுக்கு எனக்கு முன்னாடி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ். அப்போ நான் முடிவு பண்ணது தான். உங்களை மாதிரி 8th இல்லை 9th அப்படி இருந்தப்போ தான் நான் முடிவு பண்ணேன் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் 11th 12th வந்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் பெரிய ஃபீல்ட், எதை எடுத்தால் நம்மளால் நல்லா பண்ண முடியும். இங்கே பயாலஜி, பயோடெக் எடுக்கலாம், மெக்கானிக்கல் எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. எனக்கு 11th 12th நான் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் பண்ணேன். அதனால தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் எல்லாமே நீங்கள் உங்களோட பெர்செப்ஷன் தான். நான் நல்லா இருப்பேன், எனக்கு இது படித்தா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா உங்களால் முடியும். நானும் வந்து இட்ஸ் லைக் சின்ன வயசுலேருந்து நிறையா லைக் 6th ஸ்டாண்டர்டில் ஒரு மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். 8th வந்து லைக் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். 8th டாக்டர் ஆகணும்னு நினச்சதுனால நான் வந்து பயாலஜி ஏன்னா ஏன் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா பயாலஜி ரொம்ப பிடிக்கும், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இப்போது என்னோடய கோல்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கி வேறு ஸ்கூல் மாறினேன். வேறு ஸ்கூல் மாறினது காரணம் டாக்டர் ஆவேன் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்கூல். ஸோ மை கேர்ள்ஸ் were வெரி ஷார்ட் டேர்ம். அப்புறம் 11th and 12th படித்தா எனக்கு வந்து மெடிசன் சீட் கிடச்சிரும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும். அதுமாதிரி ஷார்ட் டேர்ம் கேர்ள்ஸாக தான் வச்சுருந்தேன். நான் எதுக்கு டாக்டர் ஆகும்னு நினச்சேன். இட்ஸ் லைக் அது ஒரு அந்த பாத்தாக தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இப்போ நீங்களாம் பார்ப்பீங்க நான் இன்ஜினியராக இருக்கேன்னு பார்ப்பீங்க. ஸோ எனக்கு பயாலஜி பிடிச்சதுன்னு ஒரு காரணத்துக்காக நான் டாக்டர் வேணும் அப்படின்னு நான் ஒரு கோல் எடுத்துகிட்டு போனேன். பட் என்னால் இன்ஜினியரிங்லும் நான் பயோடெக் அந்த மாதிரி இருந்து அதே இந்த டாக்டருக்கு தேவையான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணலாம். இப்போது என்னோட டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் படித்தது பயாலஜி, எனக்கு பிடிச்சது பயாலஜி, நான் எடுக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தாலும் இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால நான் வந்து டாக்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாமே பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் இப்போவே நீங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த 9th 10th 11th 12th இந்த 4 வருஷம் இட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பிடிக்கும் அதை வந்து தக்க வச்சுட்டே இருங்க எப்பயுமே. உங்களுக்கு வந்து இப்போ நான் 11th 10th ஸ்டாண்டர்டில் வந்து பயாலஜியில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், இல்லை நான் 12th பயாலஜியில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், அதனால நான் டாக்டர் ஆக முடியல அப்படிலாம் இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் உங்களுக்கு பிடிச்சது இப்போ டாக்டர்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி வேறு மாதிரி சேவை செய்யலாம், வேறு விதமாக சேவை செய்யலாம். ஸோ உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்பயுமே நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதை எப்படி தக்க வைப்பீங்க? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த சமயத்தில் 11th 12th தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அந்த தைரியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சொல்கிறதில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்ககிட்ட பேசுகிறாங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க ஒரு மெடிசின் பண்ணுற அப்படின்னு பிகினிங்கில் திங்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபைனலாக இதில் எந்த போயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி தானே? அப்போ என்னன்னா அப்போ எந்த டைமில் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதை வந்து அப்படியே மெடிக்கலுக்கு வந்து ரிலேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போது அது வந்து இப்போ இவங்க பேசுனதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஷீ இஸ் டோட்டலி ஹாப்பி வாட் ஷீ இஸ் டேக்கன். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க விருப்பப்பட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்ககிட்ட பேச முடியுது. ஸோ அது வந்து செலெக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகும்போதுங்கிறது என்னுடைய கருத்து.
நான் முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 10th வரைக்கும் நான் அப்படியே சும்மா தான் வந்துட்டு ஸ்கூல் வருது, சும்மா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறது தான் இருந்தேன். ஆனால் 10th முடிச்சுட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். நான் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன்னா, பயாலஜி எனக்கு பிடிக்காது, டயக்ராம் வரைய வராதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் படித்து நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சப்ஜெக்ட். ஸோ அப்படியே படித்து அந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் அப்புறம் காலேஜில் அதே மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வளர்த்ததுனால எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்தது. அதேமாதிரி இப்போ நல்ல ஜாப்பும் கிடச்சிது. அதனால சொல்கிறேன், நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க எதாக இருந்தாலும். ஸோ நம்ம ஒன்று ஒன்று புரிஞ்சு படிக்க தான் உங்களுக்கு வந்து பின்னாடி ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். ஸோ இது என்னுடைய அனுபவம் கூட இருக்குது. எனக்கு பயாலஜியாக ரொம்ப பிடிக்கும். பயாலஜி எலக்டிவ்ஸ் படித்தேன் நான் 10th 11th. எங்கள் மாமா என்னை கொண்டு போய் காலேஜ் சேர்க்கும்போது எக்கனாமிக்ஸில் சேர்த்து விட்டு வந்துட்டார். எக்கனாமிக்ஸ் சேர்த்து விட்டு அவர் காலையில் அட்மிஷன் பண்ணிவிட்டு அவர் வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். புரியுது? அதனால் எந்த கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்பாங்க. புரியுதா? இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். இங்கே எத்தனை பேருக்கு விளையாட்டு பிடிக்கும்? யாரெல்லாம் இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. எத்தனை பேர் உங்கள் பேரண்ட்ஸும் விளையாட விடுறாங்க? எல்லாரும் விளையாட விடுறாங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கேட்குறேன் வெளியில் இங்கே எவ்வளோ பேருக்கு தன்னோட ப்ரொஃபஷனே அந்த கேமாக எடுக்கணும்னு ஆசை? நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான், கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்ததுனால நான் அப்போ கிரிக்கெட் எடுக்க முடியல. அண்ட் 10th standard 8th 9th 10 அந்த டைம் வரும்போது எனக்கு 2 ஆப்ஷன் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒன்று வந்து கம்ப்யூட்டர், இன்னொன்று வந்து ஏரோநாட்டிக்கல். அண்ட் நான் 11th standard 12th standardல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஏன்னா எனக்கு பயாலஜி சுத்தமாக பிடிக்காது. அண்ட் 11th 12th கம்ப்யூட்டர், அதாவது என் கிளாஸில் வேறு கம்ப்யூட்டர் டீச்சர் வேறு நல்லா நடத்துவாங்க. அண்ட் கிளாஸ்லேயும் நல்லா கம்ப்யூட்டர் அந்த குரூப் நல்லா கவனித்து எனக்கு அது நல்லா வந்ததுங்கிறதுனால நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். பட் இப்போ கூட நீங்கள் என்னை விளையாடுற அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போக சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஐ மீன் என்ன பண்ணணுன்னு ஆன்சர் தெரியறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே, என்ன கேம்? நீ ஏதாவது கோச்சிங் ஏதாவது போறியா? ஓகே, என்ன வயசாக இருந்தவங்க? ஓகே, அண்டர் 17 டீம் இந்த ஏரியாக்குன்னே இருக்கும். நீ முதல்ல கோச்சிங் ஏதாவது போனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? நீங்கள் வந்து கோச்சிங் போய் அதுக்கப்புறம் 3 லெவல் இருக்குது. ஒன்று வந்து அண்டர் 17 டீம், இன்னொன்று அண்டர் 21 டீம், அப்புறம் 23 டீம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸாக இருப்பாங்க. நீ வந்து கோச்சிங் நல்லா போய் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒவ்வொன்றா படிப்படியாக ஏறினாக்க உன்னால் அதில் ஜாயின் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். அலாங் வித் இந்த கோர்ஸோட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸும் சொல்லி தருவாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது நம்ம ஊரில். யாருக்காச்சும் இங்கே லாயர் ஆகணும்னு ஆசையாக இருக்கா? லாயர்னு ஒன்று இருக்குது, தெரியும்ல? ஓகே, லாயர் ஆனால் நிறைய சம்பாதிக்கலாம், அது ஒரு ரீசன். பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆசையாக இருக்கா லாயர் ஆகணும்னு சொல்லி? இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து எதை எடுக்குதுன்னே தெரியாமல் இருக்கவங்க லாயரையும் சீரியஸாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் லாயர் ஆகணும்னா இந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து நல்லா அடுத்தவங்களோட பேசுறதுக்கு உண்டான இதை வந்து நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும். ஒரு இடத்துல கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா உடனே போய் நீங்கள் நல்லா பேச ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கோர்ட்டில் போய் உங்களால் பேச முடியும். டிபேட்ஸ் நீங்கள் நல்லா பேசி பழகினா தான். லாயருங்கிறது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து அதை படிக்கலாம். இந்த இது அக்கௌண்டன்ட் மாதிரி ஆகிறதுக்கு யாருக்காச்சும் ஆசையாக இருக்கா? ஆடிட்டர் ஆகுது, அக்கௌண்டன்ட். ஏன்னா ஆடிட்டர்லாம் ஆனால் இங்கே நம்ம எஸ்டேட்ஸ்லேயே வந்து நிறைய ஆடிட்டர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க. அப்பா யாராச்சும் ஆடிட்டராக இருக்காங்களா? பேங்க் ஆடிட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, வழக்கமாக கணக்கு வழக்கு பார்ப்பாங்களே, கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கவங்க அக்கௌண்டன்ட். அதுவே வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டோட எல்லாம் சேர்ந்து பண்ணுறவங்க வந்து ஆடிட்டர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு சிஏன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் படிக்கணும். காமர்ஸ் குரூப்னு 12th ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மிச்சவங்க பண்ணுறாங்கிறதுக்காக மட்டும் தயவு செஞ்சு எதுவுமே பண்ண வேணாம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபேஷன் டெக்னாலஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேஷன் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பொண்ணுங்க எஸ்பெஷலி
இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரொம்ப அருமையான ஃபீல்டு, ரொம்ப அருமையான ஃபீல்டு, பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெஸ் கூட நம்ம எவ்வளோ பார்த்து போடுறோம் இல்லையா? அந்த ட்ரெஸ் ஒன்று பார்த்து போடுறப்ப அப்போ அது டிசைனிங் ட்ரெண்ட் எவ்வளோ மாறிட்டே இருக்கு. ஸோ ஃபேஷன் டிசைனிங்லாம் ரொம்ப அருமையான கோர்ஸ். ஸோ நிறைய இருக்குது கோர்சஸ். நீங்கள் நிறைய வைட் ஸ்ப்ரெடாக நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகி வாங்க. மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் மட்டுமே ஒரு கோர்ஸ் கிடையாது. சார் நிறைய விஷயம் கேட்டிருந்த கொஸ்டின் ஆஸ் அ ப்ரொஃபஸர் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு கொஷின் இருக்குது. ஏன்னா இப்போது அவங்க வந்து இப்போ அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போவே வந்து நிறைய கம்பெனியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க இல்லைங்களா, சொன்னாங்க அவங்களே. ஏன்னா இப்போ அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ எக்ஸாம் இப்போ வந்து ஒரு படிக்கணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஸ்கூலையும் ப்ளேம் பண்ணுறதில்ல, பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பர்டிகுலர் அந்த எக்ஸாம் டைமில் வரும்போது. இப்போது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பண்ணும்போது வந்து பர்சன்டேஜ் அளவில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு படிச்சிங்க, எந்த அளவுக்கு மற்ற விஷயம் அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு தேவை சம்பந்தமான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்டர்வியூ போகணுன்னா அது மட்டும் இருக்காது, சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து மற்ற ஆஸ்பெக்ட்லேயே கொஷின்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து எந்த பர்சன்டேஜில் வந்து நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது இன்ஜினியரிங் எடுக்கும்போது வந்து லைக் எல்லா எங்கே வேலைக்கு உட்காரோம் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா உட்காரும் போது பேசிக்லி நம்ம மார்க் எடுக்கிறது முக்கியம். அங்கே அதை வந்து இது வச்சு தான் நம்மளை அதுக்கப்புறம் உள்ள மேற்கொண்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது அதுக்கப்புறம் தான். நீ எங்களுக்கெலாம் வந்து கிரேடிங் சிஸ்டம் இருக்கும். உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்குறாங்களே, எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 தான் மார்க் கொடுப்பாங்க. மொத்தமாக நான் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் உட்காரணும்னா அவங்க ஒரு நம்பர் வச்சுருவாங்க, இந்த நம்பருக்கு மேலே இருந்தால் தான் நீ உட்காரவே செய்யணும் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ படிக்கிறதும் முக்கியம். அங்கே வந்து அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட் நீ மார்க் வாங்கணும், அது எல்லாமே ஒரு பக்கம் முக்கியம்தான். ஆனால் ஒரு இன்டர்வியூ உள்ளே போயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நீ அந்த படிப்பை தவிர்த்து என்ன பண்ண அதுதான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் எங்கேயுமே. லைக் உனக்கு ஒவ்வொரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப ஒரு ப்ராடான விஷயம். அதில் ஒன்னொன்று இன்னும் ரொம்ப ஒன்னொன்று உள்ளுக்குள்ளே போக இன்னும் ப்ராட் ஆகிட்டே தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் எலக்ட்ரிக்கல் பிடிக்கும்னா எலக்ட்ரிக்கல்குள்ளேயே ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது, ஓகேவா? அது வந்து ஒன்னொன்றும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க. லைக் எனக்கு வந்து மோட்டர் அதெல்லாம் தான் பிடிக்கும்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலைசேஷன் தனியாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அதாவது இந்த மாதிரி ஃபோனு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட்னா எலக்ட்ரானிக் ஸ்பெஷலைசேஷன் ஒன்னொருத்துக்கும் இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டே இருப்போம் நம்ம, புரியுதா? ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்லையும் நீ அதுக்காக தனியாக உன் காலேஜ் டைமை தவிர்த்து என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. எவ்வளோ அதுக்காக நீ உழைச்சிருக்க, அந்த உழைப்பு நீ எவ்வளோ ஆசை அதுக்காக காட்டி நீ உழைச்சிருக்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நடக்கும்போது பார்ப்பாங்க. ஒரு கம்பெனியில் எடுக்கும்போது லைக் இவன் இதுக்காக உழைப்பானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க இன்டர்வியூ நடத்துறது. அப்போது நீ இந்த தாண்டி பண்ணதை தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய இவ்வளோ தூரம் படித்தது உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் நீ அதை தவிர்த்து பண்ணது தான் உன்னை வந்து ஒரு வேலை கிடைக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதாவது அந்த எக்ஸாமினேஷனை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டது அந்த வாழ்க்கை பாடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாருல, நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நம்ம வேறு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கல்ச்சர் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்குமே ஆக்சுவலாக ஒரு கல்ச்சர் இருக்கும் உள்ள. அந்த கல்ச்சருக்கு நீ ஃபிட் ஆவியான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்காம எந்த கம்பெனியும் எடுக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீ பண்ணுற அப்படிங்கிறதுக்கே தனியாக ஒரு ரவுண்டே இருக்கும். நீ வந்து மிச்சவங்களோட ஒழுங்காக பேசிப்பியா, உனக்கு அந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீ டீமாக தான் வேலை செய்வீங்க, ரொம்ப சாதாரணமாக வேலை செய்ய மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டீம் ஒர்க்கராக நீ இருப்பியா, இதே ஒரு இடத்துல எதையாச்சும் நீ லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல லீடராக இருப்பியா, அதெல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்போ கற்றுப்போம்? நம்ம மிச்ச டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, இல்லை சாதாரணமாக குரூப் ஒர்க் நம்ம ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்லாம் இங்கே கொடுக்குறாங்க, அதை குரூப்பாக பண்ணும்போது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அங்கே போய் யூஸ் ஆகும். இது நம்ம இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இனிமேல் எது பண்ணாலும் ஒருத்தன் பண்ணிடுவான், நம்ம அப்புறமா அவனோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக அது ஹெல்ப் ஆகும். பாலிடெக்னிக் அப்படிங்கிறது இப்போதைக்கு எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூலில் 11th 12th கிடைக்கலனாலும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக பார்க்குறாங்க. அது அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாலிடெக்னிக் வந்து சில இன்ஜினியரிங்லேயே நிறையா பிரான்ச் இருக்குது. ஸோ சில பிரான்ச்சஸ்க்கு வந்து பாலிடெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாலிடெக்னிக்கில் எலக்ட்ரிக்கல்ஸ் மேஜர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக 12th முடிச்சுட்டு 12th வந்து எல்லாரும் ஒரே புக் தானே படிக்கிறோம். 12th எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களும் ஒரே புக் தான் படிக்கிறாங்க.
படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறவங்களும் ஒரே புக் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்காக பெருசாக நாலேஜ் இருக்காது எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி. ஆனால் பாலிடெக்னிக் நீங்கள் எடுத்து அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் நாலேஜ் இருக்கும். ஆனால் திரும்பவும் எப்படின்னா அது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக பார்க்கும்போது யாருமே பாலிடெக்னிக்கை சீரியஸாக எடுத்துகிட்டு படிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து பாலிடெக்னிக் படித்தா இன்ஜினியரிங்குள்ளே போயிடலாம் அப்படி பார்க்காம அந்த சப்ஜெக்டையும் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு படித்தா பாலிடெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆல்டர்னேட் ஆப்ஷனாக பார்க்க வேண்டாம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். குன்னூரில் ஐடி இருக்கு இல்லையா, ஐடிஐயில் இப்படி தான் உங்களை மாதிரி ஒரு 250 பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு எத்தனை பேர் விருப்பப்பட்டு ஐடிஐக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு பையன் தான் கை தூக்குனான். ஆனால் 250 பேர் ஐடிஐயில் படிச்சுட்டு இருக்கிறான். ஸோ ஒரு தெளிவில்லாத விஷயந்தான். இப்போ மார்க் பற்றி சொன்னாங்க. எங்கள் கிளாஸில் அப்படி தான் ஒருத்தர் 97 மார்க் வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தான். ஏன்டா அப்படின்னு. சார் 3 மார்க் எப்படி குறைஞ்சதுன்னே தெரியல சார், எனக்கு 100க்கு 100 மார்க் வந்திருக்கணும் அப்படின்னா. இன்னொருத்த 12 மார்க் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஆச்சரியமா போச்சு, எப்படா அப்படின்னா. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா. புரியுதா? அதனால மார்க்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கேட்குறீங்க. Which animal make the loudest noise on earth? ஆக்சுவலாக நீ கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா உலகத்திலே ஜாஸ்தி நாய்ஸ் போடுற அனிமல் ஹியூமன்ஸ் தான். சரியா? நீ கேட்டதுக்கு நீ கேட்ட மாதிரியே நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த சிந்தனையை நீங்கள் வந்து உங்களோட கரிக்குலம்க்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் போகிற ஹைட்ஸ் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். The loudest animal is blue whale. நீலத்திமிங்கலம் உலகத்திலே பெரிய அனிமல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இருக்குல்லையே அதிக சத்தம் போடும். ஆக்சுவலாக டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜினா என்னன்னா நம்ம வேலையை வந்து நம்மளை பண்ண விடாமல் அதுவே பண்ணி நம்ம சோம்பேறி ஆக்கிறதுக்கு தான் நம்ம பேசிக்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இன்ஜினியரிங்கும் வந்து அதுக்கு தான் படிக்கிறோம். ஸோ பேசிக்காக இப்போ லைப்ரரி போய் நம்ம படிக்கிறதுங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். இதே இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல டக்குன்னு ஃபோன் எடுத்து அதில் நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னா அதுவே சொல்லியும் இதுதான் லவுடஸ்ட் நாய்ஸ் இது பண்ணுது கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் டெக்னாலஜி வந்து நல்ல விஷயங்களில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தான். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நடக்குது. இப்போ நாங்கள் பேசுனதெல்லாம் வந்து 0.001% தான் இருக்கும். நீங்களா போய் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்களா கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மிச்சவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ டெக்னாலஜி வந்து நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணுற போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் ஏன் அக்ரி குரூப் எடுக்கல யாரும்? எங்களுக்கு யாருக்குமே வந்து வி ஹேட் ஒன்லி வெரி 2 ஆப்ஷன்ஸ், மெடிசன் இல்லைனா இன்ஜினியரிங். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே இந்த மாதிரி நாங்களாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இது எல்லாமே வரும். இன்னொன்று என்னன்னா நாங்கள் இருந்த எந்த இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் ஒன்று இருந்ததே இல்லை. நான் பார்த்ததே இல்லை. சும்மா போய் தோட்டத்தில் போய் பூ பறிச்சது கூட இல்லை. நீங்கள் சென்னை பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களாம் இது பார்த்து வளர்றீங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்காமே வளர்றோம். நான் கடையில் போய் அரிசி வாங்குறதோட எங்கள் அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிச்சு. சொல்ல போனால் நாங்களாம் சென்னையிலேருந்து வந்த பிள்ளைங்க. அக்ரிகல்ச்சர் நாங்கள் ஒரு வயக்காடை பார்த்தா அங்கே போய் அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மளிகை கடையிலேருந்து வரும், இவங்க செய்வாங்க, அது மளிகை கடைக்கு வரும், மளிகை கடையில் வாங்குவோம். இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் ஒழிய அது உழுவாங்க செய்வாங்க அது வந்து எங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. எங்களுக்கு அதை பற்றின விஷயமே தெரிஞ்சது கிடையாது. அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணலாம். இது அக்ரிகல்ச்சர். இங்கே நிறைய பேர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஆகணும், ப்ரொஃபஷனலாக ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு ஏதாவது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் ப்ரொஃபஷனலாக ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னா யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? இல்லை உங்களோட ப்ரிமிட்டிவ் மெத்தட்ஸ் இப்போ உங்கள் அப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்கள் தாத்தா செஞ்சுட்டு இருப்பாங்க, அதையே நம்ம ஃபாலோ பண்ணலான்ட்டு அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது தெரியுமா எல்லாருக்குமே? அக்ரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதில் போய் நீங்கள் படிக்கலாம், அக்ரி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்களே வந்து அக்ரிகல்ச்சருக்கு திரும்பி வராங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம எல்லாமே மண்ணை வந்து மலடாக்குறோம், அதில் கெமிக்கல்ஸ் போடுறோம், அதில் ஃபர்டிலைசர் போடுறோம், எல்லாமே போட்டு எல்லாம் நம்ம திங்கிறது பூரா ரசாயனம் கெமிக்கல்ஸ் தான். ஸோ இப்போ அது வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து ரொம்ப தீவிரமாக நம்ம இதில் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து ஒரு இந்த ஹோல் வேர்ல்டுக்கே வந்து ஒரு ரொம்ப நல்ல விவசாயியாக நீங்கள் வரலாம். எப்படி ஆர்கானிக் கல்டிவேஷன் மூலியமா. ஸோ அதை படிச்சு நீங்க அது மூலியமா வந்து ஒரு புரட்சியே ஏற்படும். பிகாஸ் இப்பெல்லாம் 8th standard 9th standard நீங்க படிக்கிறீங்க, இவ்வளோ பேர் இங்க விவசாயம் ஆகணும்னு விரும்புறப்போ அதுல கூட யூ கேன் கான்சென்ட்ரேட். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏது வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்? யாருக்கு அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதான் ஒரே ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. ரைட். அவர் வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தவர்.
பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு அவர் இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் மஞ்சளுக்கு காப்புரிமை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிக்கு போய் அங்கே வாதாடி அவர் வென்று வந்தார். மஞ்சளுங்கிறது இந்தியாவினுடைய சொத்து அப்படின்னு வாதாடி வென்று வந்தார் இல்லையா? அதனால் அவர் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு எங்கேயோ ஒரு பெஸ்டிசைட் கம்பெனிலேயோ ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ உட்காந்து வேலை செய்யல. அவர் இயற்கை விஞ்ஞானியாக கடைசி வரைக்கும் இருந்து அவர் உயிர் விட்டார். புரியுதா? இயற்கை வேளாண்மை செய்யணுங்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர். அதனால் அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இப்போ தம்பி கடைசி ஒரு கேள்வி கேட்குறேன். யாருக்காவது 10th கஷ்டம்னு யாருக்காவது இருக்கா? இதுக்காக என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து கஷ்டங்கிறத எப்படி ரிலேட் பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து 10th அப்படின்னா வந்து போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் அதை தான் பார்க்குறீங்க. ஒரு கிளாஸ் வந்து கஷ்டமா இல்லையாங்கிறது நீங்கள் சப்ஜெக்டை வச்சு தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் 10th கஷ்டம்னு சொன்னால் 10th மேலே தான் 11th. அப்போ 11th இன்னும் கஷ்டமால இருக்கும். 10th கஷ்டமா இல்லைன்னா 9th அப்புறம் எதுக்கு 10th படிக்கணும்? ஸோ நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாஸ்தியாக போக போக உங்களுக்கு சிலபஸ் கஷ்டமாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மார்க் அப்படிங்கிற விஷயத்தை மீறி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டமாக இருக்காது. இப்போ இந்த தம்பி சொன்னார் வந்து மேத்ஸ் எனக்கு வராது, மேத்ஸ் பிடிக்காதுன்னு. நமக்கு மேத்ஸ் வராமல் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? கடைக்கு போனால் கூட கணக்கு வேணும்ல. அதனால மேத்ஸ் வராதுங்கிற ஒரு மென்டாலிட்டியை விட்டுட்டு என்ன மேலே மேத்ஸை புரிஞ்சு படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கஷ்டமாக இருக்காது. 10th கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அடுத்து 12th கஷ்டம்னு சொல்லுவாங்க. 12th கஷ்டம், 12th முடிச்சிட்டா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் காலேஜ் போனால் அப்போ சொல்லுவாங்க காலேஜ் கஷ்டம்னு. ஸோ கஷ்டங்கிற வார்த்தை இருந்துட்டு தான் இருக்கும். புரிஞ்சு எல்லாரும் டெக்னாலஜிங்கிறீங்க. நீங்களும் டெக்னாலஜி வந்து உருவாக்குறவங்க தான். டெக்னாலஜி வந்து ஒருத்தர் வளர்க்குதா இல்லை வந்து வளர்ச்சி கம்மியாக்குதா? டெக்னாலஜி வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளே மாற்றிக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எல்லாமே லைப்ரரியிலே போய் படிக்கலாம். அதே விஷயம் கூகுளில் போய் கற்றுக்குறோம். இப்போது நான் இப்போ பிளேஸ் ஆகிற கம்பெனியும் வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கம்பெனி தான். அந்த இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி அதில் அக்ரிகல்ச்சரில் போட்டு எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போது ஃபார்மிங்கில் எப்படின்னா வந்து எல்லாமே சீசன்ஸ். இந்த சீசனில் இது விளையும், இந்த சீசனில் இது விளையும் ரொம்ப சில பேர் தெரிஞ்சவங்க, உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போது டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சீசனுக்கு இதுதான் விளையும், ஸோ இந்த மாதிரி க்ராப்ஸ் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம். ஃபார்மர் சைட்லேயும் ப்ராஃபிட் அதிகம், உங்களுக்கு விற்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகம். ஸோ டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் இன் ஃபார்மிங். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக பெனிஃபிட் தான். இது வந்து நம்ம நல்வழியில் யூஸ் பண்ணால் எப்பயுமே பெனிஃபிட் தான் தரும் டெக்னாலஜின்றது. வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் இப்போ வந்து இப்போ சாதாரணமாக படம் பார்க்குறதுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறேன், இல்லை ஒரு படத்துலேருந்து கூட நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டே இட்ஸ் அ பர்செப்ஷன். இவன் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் வந்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ போர் அடிக்கிறது ஒரு 5 நிமிஷம் கேம் விளாண்டா உடனே நீ கேமே தான் விளையாடிட்டு இருக்க, நீ படிக்க மாட்டேன், நீ வீட்டில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வயசில் எல்லாரும் நாங்களும் தான் இப்போ காலேஜில் போய் விளையாடுவோம். நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் ப்ளேஸ் ஆனோம், இல்லை வந்து நாங்கள் வந்து நிறையா மார்க் வாங்கினால தான் ப்ளேஸ் ஆனோம்னா இல்லவே இல்லை. நாங்கள் படித்து சேர்த்து இதையும் விளாட்றதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விளாட்றதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷூட்டிங் கேம் விளாட்றீங்க, ஷூட்டிங் கேம் தான் இவனை இப்படி அடித்தாதான் உங்களால் வந்து சாவானா ஒரு பிளேயர் ஆப்போனட் அந்த மாதிரி எடுத்துட்டா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளாட்றதுனால தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். ஆக்சுவலி இந்த வயசில் நீங்கள் விளையாட்டுலேயே ஃபுல்லாக போயிடக்கூடாது. இந்த வயசில் நீங்கள் மார்க் வாங்கணும். மார்க் வாங்க நீங்கள் நினச்ச மாதிரி வந்து உங்களால் வர முடியும். ஸோ மார்க்ன்றது எப்பயுமே இம்பார்ட்டண்ட். மார்க் வாங்கினாதே இப்போது மார்க்கை தவிர நாங்கள் என்ன பண்ணலாம், அதனால் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வயசில் இப்போ நாங்களாம் 10th 96%, 12th 97%, காலேஜில் என்னால் முடிஞ்சது நான் வாங்கினேன், காலேஜில் நான் எல்லாமே பண்ணேன். அந்த மாதிரி பண்ணால் தான் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த வயசில் மார்க் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் நினச்சதை பண்ண முடியும். அதுக்கு எப்போ பார்த்தாலும் அதுவே விளையாண்டுட்டு இருக்கேன். அதனால தான் யாராக இருந்தாலும் உன்ட்ட சொல்லுவாங்க, நீ இப்போ விளையாடு, அது நீ ரொம்ப நேரம் விளையாண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாடாதுன்னு தான் சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் நீ அடிக்ட் ஆகிட்டினா உனக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ தான் டெக்னாலஜி வந்து ஒருத்தனை கெடுக்கும். நீ அடிக்ட் ஆகாமல் இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 8th 9th நீங்கள் இருக்கும்போது இப்போது நீங்கள் அந்த ஸ்கூல் லைஃப் நீங்கள் திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மெயின்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லும்போது அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க, அந்த ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டில் நான் இப்படி இருந்திருக்கலாம்,
இது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 8th 9th இருக்கும்போது நான் இருந்த ஸ்கூலும் சரி, படித்த என்விரான்மெண்ட்டும் சரி, டோட்டலாக வந்து நாங்கள் யாருமே கேள்வி கேட்குறங்கிற ஒரு கான்செப்டே மறந்துட்டோம். டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம். இது ஏன் இப்படி வந்துச்சு, அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து அந்த மாதிரி யோசிக்கவே தோணலை. இது சொல்லியிருக்காங்க, சரி நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னே தான் ஃபுல்லாக போனோம். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா காலேஜில் போய் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா காலேஜில் வந்து நம்மளுக்கு நடத்துகிற மாதிரி யாரும் நடத்த மாட்டாங்க, நம்மளாக தான் படிச்சுக்கிறது நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. இப்போவே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஏன் வந்துச்சுன்னு சொல்லி மிச்சவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் டோட்டலி. நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், நாங்கள் கேள்வி கேட்கல. அதான் இப்படி தான் கேள்வி கேட்க சொன்னோம். ஆமாம், நிறைய கேள்வி கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி கேள்விகள் தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா கேள்வி கேட்காம உட்காந்துருந்து இவர் சொன்னார் இல்லையா, நான் அந்த வாய்ப்பையே இழந்துட்டேன் அப்படின்னு. சும்மா உட்காந்துருக்கிறது. இப்படி தான் ஒரு கிளாஸில் போய் கேட்டேன். இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம், ஒருத்தர் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காருன்னா அவர் யார் அப்படின்னு. யாரு? நம்ம டீச்சர் தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காருன்னா அவர் நம்ம டீச்சர் தான் இல்லையா? நாங்களும் இப்படி தான் ஒரு குழந்தைகிட்ட போய் உங்கள் அப்பா கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேளுமா அப்படின்னு. அந்த பொண்ணு போய் அப்பா நான் சாமிக்கிட்ட பேசலாமா அப்படின்னுச்சு. சாமிகிட்ட பேசலாமா? அப்பா ஆமான்ட்டாரு. எந்த லாங்குவேஜில் பேசலாம் அப்படின்னுது. எந்த லாங்குவேஜில் பேசலாம்? சாமிக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியுமான்னு, எந்த லாங்குவேஜ் வேணா பேசலாம் அப்படின்னாரு. இங்கிலீஷ் தெரியுமான்னாரு. இங்கிலீஷ் தெரியுமா அவருக்கு? படுகு தெரியுமான்னாரு. ஆமான்னாரு. சரி அப்படின்ட்டு எந்த ஸ்கூலில் அப்பா படித்தாரு அப்படின்னுச்சு. என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் எந்த ஸ்கூல்லையும் படிக்கலப்பா அப்படின்னாரு. அப்பா எந்த ஸ்கூலுக்கும் போகாமையே இவ்வளோ பேசுகிறான்னு, எங்களையாப்பா ஸ்கூலுக்கு போக சொல்லி இப்படி படுத்துறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுங்க. புரியுதா? கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறதுனால தான் எல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப கடைசியாக முடிக்கும்போது, நீரினுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? 100 டிகிரி. நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் கொதிக்க வச்சு தெர்மாமீட்டரை போட்டு பார்த்துருங்க? நீங்களும் தான் படிக்கும்போது யாருமே பார்க்கல. புரியுது? அப்போது புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். தட்ஸ் நாட் சயின்ஸ். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடு. வாத்தியார் சொன்ன உடனே சார் காட்டுங்க சார் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்துல் கலாம்கிட்ட போய் கேட்டாங்க, உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தான் அப்படின்னாரு. ஏன்னா நீ தான் கேள்வி கேட்குற. யார் கேள்வி கேட்குறானோ அவன் தான் உலகத்தின் முதல் விஞ்ஞானி அப்படின்னாரு. கேளுங்க. கேட்கத்தான் நம்முடைய அறிவு விரிவடையும், சிந்தனை விரிவடையும். புரியுதா? அந்த கேள்விகள் உங்களிருந்து வரணும். புரியுதா? நம்முடைய படிப்பு கல்வி, அந்த கல்வி அப்படிங்கிறது அல்லது வகுப்பறை அப்படிங்கிறத கேள்விகளால் நிறைந்த ஒரு வேள்வின்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் யாராக இருக்காங்க? விஞ்ஞானிகளாக இருக்காங்க இல்லையா? மரத்திலிருந்து ஆப்பிள் பழம் ஏன் கீழே விழுந்ததுன்னு அவர் கேட்டாரா இல்லையா? அப்பா விழுந்துதுரா, எடுறா, எவனும் பார்க்கல, தின்னுட்டு போயிடுவோன்னு போயிருந்தா விஞ்ஞானி கிடைச்சிருப்பாரா? புரியுதா? கேள்வி கேட்டவன் தான். இன்றைக்கி நிறைய கேள்விகள். ஒரு குழந்தை கேட்டுச்சு, தோசையில் ஏன் ஓட்டை வருதுன்னு கேட்டுச்சு. தோசை போடுறாங்கல்ல, ஓட்டையாக இருக்குல்ல, ஏன் ஓட்டை வருது? ஏன் ஓட்டை வருது? மாவோட தண்ணி கலந்துருக்குல்ல, தோசைக்கல்ல ஊற்றுறாங்க, தண்ணி என்ன ஆகுது? ஆவியாகும். அந்த இடம் ஓட்டையாச்சு, அவ்வளோதான். அதில் சயின்ஸ் இருக்கா இல்லையா? சயின்ஸ் இருக்குது. இப்படி சின்ன 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 கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வரும்போது உங்களுடைய அறிவு விரிவடையும். மிக அருமை இங்கே நடந்திருக்கிறது. அற்புதமான நம்முடைய நண்பர்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து, சென்னையிலிருந்து, தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் நமக்கு இங்கே வந்து அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இல்லையா? அது பயனுள்ள நிகழ்ச்சியா இல்லையா? நீலகிரி மாவட்டத்திலேயே இந்த நிகழ்ச்சி முதலாக இந்த பள்ளியில் தான் நாங்கள் துவங்குகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் நடக்கும்.
அதற்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது நீங்கள் தான். இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க நான் நம்பவே இல்லை. அவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன், இங்கே சார் இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த பசங்களை பேச வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு. அற்புதமாக கேள்விகளை எழுப்பினீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மலரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வந்திருந்த விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நாக்குப்பட்டா தொலைக்காட்சி சார்பாகவும், நாக்குப்பட்டா ஃபவுண்டேஷன் சார்பாகவும், உங்களுடைய பள்ளியின் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் அனுப்ப வேண்டிய முகவரி நாக்குபட்டா டிவி, தபால் பெட்டி எண் 45, உதகை. இமெயில் office@nakubata.tv.